கடந்த வாரத்தில் நம்ம இந்த எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் பயன்படுத்தி அங்கு எப்படி ஒரு மருத்துவத்தை ஆண்டவர் அறிமுகம் செய்தார்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ அதனுடைய கன்க்ளூஷனை நான் நிறைவு செய்ய முடியாது போனது நேரம் இல்லாததுனால அது ஒரு 2 லைன்ல மாத்திரம் நான் சுருக்கமா உங்களுக்கு சொல்லிட்டு இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போக நான் ஆசைப்படுறேன். இப்ப யாரோ ஒருத்தர் அந்த மனிதனை காயப்படுத்திட்டு செஞ்சுட்டான் இல்லையா? இப்ப பாவத்தினால சாத்தா இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷரையும் எப்படி பண்ணிருக்கான்? காயப்படுத்தி வைத்திருக்கிறான். சரியா? பாவத்தினால சாத்தா காயப்படுத்தி இந்த உலகத்துல எல்லாரையும் வைத்திருக்கிறான். நம்ம கூட ஒருவேளை அப்படிதான் இந்த ஒரு ஸ்டேட்டஸ்ல தான் நம்ம இருந்தோம், காயப்பட்டு கிடந்தோம். கடந்த வகுப்பினுடைய ஒரு கன்க்ளூஷன் இது. ஆண்டவர் நம்ம இந்த உலகத்துல சாத்தானால பாவத்தினால காயப்பட்டு உயிரா கிடக்கின்ற ஆண்டவருடைய பிள்ளைகளை, தான் படைத்த படைப்புகளை நல்ல சமாரியனாகி இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? தன்னுடைய பரிசுத்த ஆவி என்கிற எண்ணெயினால ஊற்றுகிறார். ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தை கல்வாரி சிலுவையில சிந்தினதின் அடிப்படையில திராட்சை ரசம், அதனால நம்ம இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? திராட்சை ரசத்தை தொடர்ந்து நம்ம சேக்ரமெண்டா பயன்படுத்திட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ இன்னைக்கு சபைதான் அன்றைக்கு இருந்த சத்திரமா பராமரிக்க ஆண்டவர் தொடர்ந்து நம்மை திருச்சபையில வைத்திருக்கிறார். இன்னைக்கு சவால் என்ன, கேள்வி என்ன? நம்மை சுற்றி நிறைய பேர் இருக்கான். இப்ப நம்மை சுற்றி பாவத்தினால விழுந்து கிடக்கிற, சாத்தானால குத்துயிராய் காயப்பட்டு கிடக்கிற அநேக மக்களை நம்ம என்ன செய்யணுமா? நம்மகிட்ட இருக்கிறதான பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். ஆமாவா இல்லையா? கல்வாரி ரத்தத்தை சிந்தின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ரத்தம் நம்மோடு கூட இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். அப்படி அதெல்லாம் யாருன்னா சந்தேகம் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட எப்பவுமே இருக்கிறார். எந்த நேரத்தில் நம்ம விட்டு விலகிறது இல்ல. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ரத்தத்தின் வழியாக நம்மை அவருடைய சொந்த கிரயமா மாத்திர விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். அப்ப இந்த ரத்தம் நம்ம கூட இருக்குதான அர்த்தம்? ஆண்டவர் நம்ம அவருடைய ரத்தத்தினால நம்ம சொந்தமா மாற்றி வச்சிருக்க பரிசுத்த ஆவினால. இப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம கிட்ட இருக்கிறதான நேரத்தை, எதை? அது ரொம்ப முக்கியமானது. நம்ம ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்கிறது மிக மிக குறைந்து காணப்படுகிறது. எல்லாம் யோசித்து பாருங்க. ஒருவேளை ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் நம்ம மற்ற காரியங்களுக்காக பயன்படுத்துறோம். ஆனா கர்த்தருடைய காரியத்திற்குன்னு ஒரு இவாலுவேஷன் பண்ணி பார்த்தா கண்டிப்பா நம்முடைய நேரமானது ஆண்டவருக்கு கொடுப்பது ரொம்ப குறைவா கண்ணுல பார்க்க முடியாது. அதனாலதான் நான் நினைக்கிறேன், கடுகளவு விசுவாசம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகிறார் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா நமக்கு கர்த்தருக்கு நேரத்தை கொடுக்கறதுக்கு இல்ல. அப்ப நமக்கு கொடுத்திருக்கிற நேரத்தை, நமக்கு கொடுத்திருக்கிறதான தாளந்துகளை, நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கைய நம்ம என்ன பண்ணணும்? இந்த நல்ல சமாரியன் இயேசு கிறிஸ்து. கவனிங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு தான் இந்த பொருத்தமான ஒரு பெயரா இது இருக்கிறத நான் பார்க்கிறேன். நல்ல சமாரியன்றது யாருக்கு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பொருத்தமா இருக்கிறத நான் பார்க்கிறேன். இப்போ அந்த நல்ல சமாரிய பாதையில பயணிக்கிற நம்ம இந்த மாதிரி பாவத்தினால சாத்தானால குத்துயிரா கிடக்கிற அநேக மக்களை மீட்க வேண்டிய மிகப்பெரிய தேவை நமக்கு இருக்கிறது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆண்டுடைய சமூகத்தில் அவளை கொண்டு வருகிற ஒரு பணியை மாத்திரம் செய்யணும். அப்போ அதனாலதான் ஆண்டவர் இந்த எண்ணெயும் இந்த ரத்தத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் அவருடைய கதையில ஓமையில அழகா பயன்படுத்தி இருக்கிறத நம்ம கடந்த வகுப்புல பார்த்தோம். இன்னைக்கு வகுப்பு என்ன? ஓமையினுடைய மையப்புள்ளி என்ன? இந்த ஓமை இருக்குல்ல, இது எதை வச்சு நகருது? எதை மையமா வச்சு? இப்போ ஒரு அருளுரை இருக்குது, ஒரு பிரசங்கம் பண்றாங்க. அந்த பிரசங்கம் எதை மையப்படுத்தி நாங்க பண்ணுவோம்? அன்னைக்கு ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா? அன்னைக்கு ஒரு வேத பகுதி இருக்கு இல்லையா? அதை மையப்படுத்தி தான் நாங்க எடுப்போம். அதை விட்டுட்டு வெளியில போய் நாங்க எப்படி எடுக்க முடியுமா? அப்போ ஒரு கோர் இருக்கணும், ஒரு மையம் இருக்கணும், ஒரு சென்டர் இருக்கணும். நீங்க நம்ம வகுப்புள்ள போலாம். நான் உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்தே நான் தொடங்க லாஸ்ட் கிளாஸ் அப்படிதான் ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு இல்லையா? சரி, நம்ம இன்னைக்கும் ஒரு வசனத்தை படிக்கலாம். எல்லாம் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 10வது அதிகாரத்துல 25வது வசனம்.
அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவர் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்வதற்கு, நிலை வாழ்வு அல்லது நித்திய ஜீவன், எதனா ஒரு வார்த்தை தான் இது, அல்லது நிலை வாழ்வு பற்றி பேசுகிறது, நித்திய ஜீவனை பற்றி பேசுகிறது. அப்ப இந்த கோர் ஆஃப் த பேரபிள், இந்த ஓமையின் மையம் எதை பற்றி பேசுகிறது? ஒரு மிக முக்கியமான ஒரு கான்செப்ட இந்த ஓமை பேசுகிறது. என்ன அந்த ஓமை பேசுற தலைப்பு என்ன? ரெண்டு ஒண்ணுதான், இது வேற அது வேற இல்ல. நித்திய ஜீவனை பத்தி பேசுது. நித்திய ஜீவன் என்ன? பரலோக வாழ்வு, அழியாத வாழ்வு. அழியாத வாழ்வு, பரலோகத்துல ஒரு வாழ்க்கை இருக்குது, அதுதான் நித்திய வாழ்வு, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றது. அதை பத்தி ஒரு கான்செப்ட் என்ன பண்ணிருக்காங்க இந்த பகுதியில் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். இந்த நித்திய ஜீவன் தான் இந்த ஊமையின் மையமா இருக்கிறது. The core of the parable is the eternal life. அதுதான் அந்த ஊமையின் மையம், அதுல ஒரு மாற்று கருத்து இல்லை. இப்போ இந்த நித்திய ஜீவன் என்பது கிறிஸ்தவ வாழ்வினுடைய மைய கருப்பொருளில் ஒன்றாய் இருக்கிறது. தி கோர் தீம் ஆஃப் த கிறிஸ்டியன் ஃபெய்த், கிறிஸ்தவ விசுவாசத்தினுடைய மைய கருப்பொருள், மைய கருப்பொருள், கிறிஸ்தவ விசுவாசத்தினுடைய, கிறிஸ்டியன் ஃபெய்த்தினுடைய மைய கருப்பொருள் என்னது? ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஆக்சுவலி நம்ம பேசிட்டு இருக்கிறது ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கவனிங்க மை டியர் பிரதர் சிஸ்டர், கவனிங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கு இல்லையா, நம்ம ஒட்டுமொத்த கிறிஸ்டியன் ஃபெய்த் இருக்கு இல்லையா, கிறிஸ்தவங்கள் நம்ம விசுவாசமா இருக்கிறோம் இல்லையா, அந்த கிறிஸ்துவ விசுவாசத்தினுடைய ஒரு மைய, ஒரு கருபொருள், செம்பொருள் அல்லது தீம், எல்லாத்துக்கும் ஒரு தீம் இருக்கு, ஒரு தலைப்பு இருக்குல்ல. கிறிஸ்துவ விசுவாசத்திற்கு ஒரு தலைப்பு இருந்தா அது எது? நித்திய ஜீவன். இந்த ஓமைக்கு ஒரு மையப்புள்ளி நித்திய ஜீவன். கிறிஸ்துவ வாழ்க்கையில விசுவாசத்தினுடைய ஒரு மையமா இருக்கிறது இந்த நித்திய ஜீவன். கவனி கவனி கவனி, வெரி இம்பார்ட்டன்ட். அதனாலதான் உங்களுக்கு இந்த ஓமையை முதல்ல உங்களுக்கு கொண்டு வந்து பிளேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது. நிறைய உண்மைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு முதல்ல சொல்லிக் கொடுக்காம இதை சொல்லுவதனுடைய நோக்கம் பெருசா இருக்கு. என்னன்னா, கிறிஸ்தவ விசுவாசத்தினுடைய மையமே என்னது? இந்த நித்திய ஜீவனா இருக்கிறது. ஆனா இன்றைக்கு பல விமர்சனங்கள் பல விசுவாசிகள் மத்தியில் இருக்குது, பல போதகர் மத்தியில் இருக்குது. கிரிட்டிசிசம்னு சொல்லுவாங்க. அதை கிரிட்டிசிசம் யாருக்கிட்ட இருக்குன்னா, பிலீவர்ஸ் கிட்ட இருக்கு, பாஸ்டர்ஸ் கிட்ட இருக்கு, போதகர்மார்களுக்கிட்ட. இதை பற்றி, எதை பற்றி? இந்த நித்திய ஜீவனை குறித்ததான ஒரு விமர்சனங்கள் இவங்க மத்தியில இருக்கிறத நம்ம என்ன பண்ண முடியாது, தவிர்க்கவே முடியாது. என்ன அந்த விமர்சனம்னா, லைஃப் அப்படின்னா என்ன? அவங்க எப்படியா பாக்குறாங்க? இன்னைக்கு இருக்கிற விசுவாசிக வாழ்க்கை என்பதை எப்படி பாக்குறாங்கன்னா, ஒரு 3 நிலைகளில பார்க்கிறாங்க லைஃப் அப்படின்றத. இப்ப இட்டர்னல் லைஃப் பத்தி தானே பாக்குறோம் இல்லையா, நித்திய வாழ்வு பத்தி தானே பாக்குறோம். அப்ப அந்த வாழ்வு என்பது அவங்க எப்படியா பாக்குறாங்கன்னா, ஒன்னு பிளஸ்ஸிங்ஸ். என்னது? பிளஸ்ஸிங்ஸ், ஆசீர்வாதம் தாங்க வாழ்க்கை. ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்க்கையா? கோயிலுக்கு எதுக்கு போறோம்? ஆமாங்க, ஏசாமி ஏன் கும்பிடுறோம்? ஆசீர்வாதம். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டா விமர்சனத்துல, கிரிட்டிசிசத்துல இருக்குது. 2வது பாயிண்ட் எதவா பாக்குறான்னா, 2வது ஹெல்த், ஆரோக்கியம், சுகமா வாழறது, ஆரோக்கியம். 3வது பிராஸ்பரிட்டி, செழிப்பு. கவனிங்க,
வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்கணும், வாழ்க்கையில நல்ல ஆரோக்கியமான வாழ்வு இருக்கணும், வாழ்க்கையில எல்லாம் செழிப்பா இருக்கணும். கோயிலுக்கு வந்தா ஒரு செழிப்பு கிடைக்கணும், கோயிலுக்கு வந்தா எல்லாம் வேலைக்கு ஜெபிச்சா வேலை கிடைக்கணும். இல்ல வீட்டுல கட்டணும், வீட்டை கட்டி முடிக்கணும்னா அது கட்டி முடிக்கணும், அதுல எந்த குறையும் வந்துடக்கூடாது. குறை வந்துருச்சுன்னா, இந்த வாழ்க்கையில குறை வந்துருச்சுன்னா கடவுள் இருக்கிறாரான்ற ஒரு கேள்வி என்ன பண்ணிடும், ஆட்டோமேட்டிக்கா வருதா இல்லையாங்க நம்ம லைஃப்ல? எல்லாரும் கிறிஸ்துவ வாழ்க்கையில வருதா இல்லையா? இது ப்ராஸ்பரிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம், பிளஸிங்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். நல்ல சுகமா வாழ்க்கையில இருக்கிறதுக்காக நம்ம முக்கியத்துவத்தை கொடுத்துக்கணும். இதுக்கு பேரு ஒண்ணு வைக்கிறாங்க. இதுக்கு என்ன பேருன்னா ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் சொல்றாங்க. இது என்ன பேரு? ப்ராஸ்பரிட்டி காஸ்பல். வாழ்க்கைன்னா ஆசீர்வாதம், பிளஸிங் இருக்கணும், குட் ஹெல்த் இருக்கணும், அப்புறம் ப்ராஸ்பரிட்டி இருக்கணும். இது மூணு இருந்தா அதுக்கு என்னன்னு சொல்றாங்க? ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் சொல்றாங்க. செழிப்பு சுவிசேஷம். இன்னைக்கு சுவிசேஷம் பிரசங்கம்லாம் எப்படியா மாறிடுச்சுன்னா செழிப்பா இருக்கிறத பத்தி பேசுறது தான் இன்னைக்கு பிரசங்கமா இருக்கிறது. ஆமாவா இல்லையாங்க? இல்ல நான் எதனா மாற்றி சொல்லுனா சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பிரசங்கம் செய்யறதுக்கு பாஸ்டர்ஸுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, போதகமார்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அவங்க கண்டித்தெல்லாம் பேச முடியல. இப்போ இன்னைக்கு இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ்ல கூட இது குறைஞ்சுன்னு வருதுன்னு சொல்றாங்க. ஏன் நான் கண்டிக்கிறேன், எப்ப பாரு இந்த பாஸ்டர் திட்டிக்கினே இருக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்களாம். ஸோ அதனால பாஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க, கொஞ்சமா அவங்களுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் வசனங்களை கொஞ்சம் ஆசீர்வாதமா சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. எப்பயாவது புத்தாண்டுல கண்டிக்கிற வசனங்களை நம்ம பார்த்து போதகமாக சொல்றாங்களா? உன்னை வாழாக்காமல் தலையாக்குவா, உன்னை கீழாக்காமல் மேலாக்குவா. அப்புறம் வேற என்ன செழிப்பு வசனம் சொல்றீங்க? நிறைய இருக்கு இல்லையா? ரெட்டத்தலையான ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன். ஒரு ஆசீர்வாதம் இல்ல, இங்க பிளஸிங்ஸ்ல ஒரு பிளஸிங்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வேணாம் ஐயா, அது ரொம்ப குறைவா இருக்குது. ரெண்டு ஆசீர்வாதம் தான். ரெட்டத்தனையா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ போகையில ஆசீர்வதிக்கப்படுவாய், வருகையில். அப்புறம் எங்க ஆசீர்வாதம் இருக்குது? போகும்போது ஆசீர்வாதம், வரும்போது ஆசீர்வாதம்னா அதை விட பெரிய ஆசீர்வாதம் என்ன இருக்கு? வேற என்ன இருக்க முடியும்? இல்ல கவனி ரொம்ப இம்பார்ட்டன்ட். கஷ்டமான ஒரு விஷயம் தான் இது. ஆனா சிரிச்சுக்கினே சொல்ல வேண்டிய சூழல் இதுல இருக்கிறத நான் பார்க்கிறேன். இன்னைக்கு நிறைய ப்ராஸ்பரிட்டி காஸ்பலை தான் விரும்புறாங்க மக்கள். இந்த பிலீவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நிறைய பேர் இன்னைக்கு வந்தா எதுனா கிடைக்குமா, இன்னைக்கு வந்தா ஏதாவது ஒண்ணு நடக்குமா, அப்படித்தானே வராங்க. அது சொல்லி குற்றம் இல்லை, ஒரு சுகம் வேணும். இன்னைக்கு நிறைய அது தேவை இல்லைன்னு சொல்ல. தேவ சமூகத்தில் வருகிற போது சுகங்கள் உண்டு, ஆனால் அதை மையப்படுத்தி மையன்றதை பத்தி நான் பேசிருக்கேன். போர் மையம் என்ன, உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னவா வரீங்க? இப்ப இயேசுவின் இடத்துல நீங்க என்ன எதிர்பார்த்து வரீங்க? யோவான் இடத்துல, பேதுரு இடத்துல என்ன எதிர்பார்த்தாங்க? அப்ப அவங்ககிட்ட எங்கிட்ட பொண்ணு வெள்ளி எங்கிட்ட இல்லப்பா, அவரு வெள்ளியும் யாரு என்ன இருக்கு எங்கிட்ட, அவருடைய பேரு மாத்திரம், நாம மாத்திரம் எங்கிட்ட இருக்குது. அப்ப இன்னைக்கு அதை சொல்ல முடியுமா? அந்த மாதிரி ஒரு தைரியம் இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு ஊழியக்காரங்கிட்ட இருக்கா? நான் தெரியல. இருக்கும் நிச்சயமா. அப்படிப்பட்ட தரிசனம் உள்ள ஊழியக்காரர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறாங்க, குறை சொல்வதற்கு இல்லை. வல்லமையா கர்த்தருடைய வசனத்தை மாத்திரம் சொல்லுவேன்னு பிடிவாதமா என்ன மாதிரி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. வசனம் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன், கேட்டா கேளு, கேட்காட்டி போ. நான் சொல்ல வேண்டிய என் மேல் இந்த கடமை என்று சொல்லி கொண்டிருக்கிற இந்த அண்ணன் மாதிரி உபதேசர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரி, இப்ப இன்னைக்கு மக்களுடைய இந்த கிரிட்டிசிசம் எப்படியா இருக்குன்னா, இப்படிதான் இருக்கணும் சார், அது ஒரு ஆசீர்வாதம் இருக்கணும், ஒரு சுகம் இருக்கணும், அது ஒரு செழிப்பு இருக்கணும், அதுதாங்க வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கை தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லிதான் என்ன பண்றாங்க, இன்றைய திருச்சபைக்கு அநேகர் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு பிரசங்க தலைப்புகள்ல மிஸ் ஆகிற முக்கியமான ஒரு வார்த்தைகள், பிரசங்க தலைப்புலாம் அல்லது பிரசங்கத்துல மிஸ் ஆகிற, பிரசங்கமே மிஸ் ஆகிற தலைப்புகள் என்னன்னா, forgiveness of sins, பாவ மன்னிப்பை குறித்த பிரசங்க தலைப்புகள் இன்னைக்கு சில இடங்களில் குறைந்து காணப்படுகிறது. எல்லா இடத்திலும் நான் மெஜாரிட்டியா சொல்ல முடியாது. நிறைய பேர் இன்னைக்கும் பாவத்தை குறித்து எச்சரித்து கொண்டுதான் இருக்கிறாங்க. forgiveness of sins, பாவ மன்னிப்பு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில முதல்ல சொன்ன வார்த்தையும்
இந்த மன்னிப்பு என்கிற ஒரு வார்த்தையை தான் சொல்லிட்டு போயிருக்காரு. ஒருவேளை இது மிஸ் ஆகுது இன்னைக்கு நிறைய பிரசங்கத்துல. இரண்டாவது, இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவனை பற்றியதான ஒரு பிரசங்க தலைப்பும் மிஸ் ஆகுது. அப்புறம் நரகத்தை பத்தி பிரசங்கம் பண்றது இல்லை, யாரும் பரலோகத்தை பத்தியும் பிரசங்கம் பண்றது இல்லை, குறைஞ்சிட்டு வருது. நிறைய பேர் பிரசங்கம் பேசுறாங்க. நான் மிகவும் குறைந்திருக்கிறத பத்தி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு எல்லாம் ப்ராஸ்பரிட்டி நோக்கி போயிட்டு இருக்கு. காஸ்பல் எப்படி போயிட்டு இருக்கு? செழிப்பு சுவிசேஷத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காங்க. அதனால இங்க நரகத்தை பத்தி பேச வேண்டிய அவசியம் தேவையில்லை. நரகத்தை பத்தி பேச மாட்டாங்க, பரலோகத்தை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் எங்க இருக்குன்னு நமக்கு என்ன பண்றது தெரியாததுனால நம்ம அதை பத்தி பேசுறதுக்கு நேரம் இல்லை. அதே போல நித்திய ஜீவனை பத்தியும் பேசுறதுக்கு குறைந்து போனது. பாவ மன்னிப்பு, அதெல்லாம் பேச வேண்டிய தலைப்பாவே இன்னைக்கு நிறைய இடங்களில் குறைந்து வருகிறது. ஆனா ஊழியக்காரங்க ரொம்ப கான்சியஸா இருக்கிறாங்க, இதெல்லாம் சொல்றதுல இதை கண்டித்து உணர்த்துறது இருக்கிறாங்க. நான் குறைஞ்சிருச்சு என்றதுதான் பிரசங்க தலைப்புகளில் இது குறைந்து வருகிற ஒரு காரியத்தை நாம் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த தலைப்பை பேசும்போது இதை பேசாம இருக்க முடியல. ஏன்னா இன்னைக்கு பிரசங்கமார்களே போதகமார்களே இதெல்லாம் சொல்லணும் நினைச்சா கூட என்ன பண்ண முடியல, சொல்ல முடியாத ஒரு கட்டாயத்துல தள்ளப்பட்டிருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, இன்னைக்கு எல்லாருடைய மன நிலை எப்படியா மாறிதுன்னா, ப்ராஸ்பரிட்டியை நோக்கியே அவங்களுடைய மனநிலை இருக்கிறதா பார்க்கப்படுகிறது. ஒரு புள்ளி விவரம் ஒண்ணு உங்களுக்கு சொல்றேன். நான் சொல்றது ஒருவேளை நீங்க நம்ம நாட்டுல இல்ல, அமெரிக்காவிலே, இப்போ உலகத்திலே வல்லரசு நாடு அமெரிக்கா இல்லையா, அதனால அவங்களுடைய புள்ளி விவரத்தை உங்களுக்கு நான் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். ஐயர் உள்ள கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க இல்லையா? நீ ப்ராஸ்பரிட்டி காஸ்பலுக்கு முக்கியத்துவம் அதிகமா இருக்கிறது. இதெல்லாம் பேசுறதுக்கான காரியங்கள் குறைந்து காணப்படுகிறது அப்படி என்பதற்கான ஒரு புள்ளி விவரத்தை, ஒரு ரிசர்ச்சிக்கல் ஸ்டடியை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். லைஃப் வே ரிசர்ச், இந்த லைஃப் வே ரிசர்ச் அப்படின்ற ஒரு ரிசர்ச் செய்யறவங்க அமெரிக்காவில் சுவிசேஷ ஆராய்ச்சி நிறுவனம். இவங்க என்ன வேலைன்னா, அவங்களுக்கு சபைகள்ல விசுவாசிகளுடைய வாழ்க்கையில பாதிக்கின்ற விஷயங்களை பற்றி கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க. ஒரு ஆராய்ச்சி செய்து புள்ளி விவரங்களை சேகரிக்கின்ற ஒரு வேலையை செய்கிறாங்க. யாரு? இந்த லைஃப் வே ரிசர்ச் அப்படின்ற ஒரு நிறுவனம். அது எங்க இருக்குன்னா, அமெரிக்காவில் டென்னெஸ்ஸி என்ற ஒரு ஸ்டேட்ல, நாஷ்வில்லே அல்லது பெர்ன்ட்வுட் அப்படின்ற ஒரு சிட்டில அது இருக்கு. அமெரிக்காவில் இருக்கிற சீர்திருத்த திருச்சபைகள் அவங்க ஒரு ஆராய்ச்சி செய்திருக்கிறாங்க. இந்த அமெரிக்க சுவிசேஷ ஆராய்ச்சி நிறுவனம் லைஃப் ரிசர்ச் மூலியமா ஒரு ஆராய்ச்சி செய்திருக்கிறாங்க. அந்த ஆராய்ச்சியில ஒரு திடுக்கிடும் தகவல் ஒன்றை கண்டுபிடித்து இருக்கிறாங்க. அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நான் விரும்புகிறேன். என்னன்னா, 52%, 52% ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்புறம் 76%, 76 விழுக்காடு ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த 2% ரொம்ப முக்கியம். அமெரிக்காவில் இருக்க ப்ராட்டஸ்டன்ட் சர்ச்சில் இவங்க லைஃப் ரிசர்ச் மூலியமா ஒரு ஆராய்ச்சி செய்திருக்கிறாங்க. அங்க இருக்க சர்ச்சஸ்ல திருச்சபை மக்களுடைய வாழ்க்கையில அவங்க போய் பேசி ஒரு புள்ளி விவரத்தை கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறாங்க. அது என்ன சொல்லுதுன்னா, 2 மிக முக்கியமான ஒரு புள்ளி விவரத்தை சொல்லுகிறது. இந்த 52 விழுக்காடு எதை பத்தி சொல்றாங்கன்னா, 52% என்னன்னு அவங்க போதிக்கிறாங்களாம், கொடுத்தா தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த வியாதி நம்முடைய இந்தியாவில் கூட வந்துடுச்சு அதிகமா. கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கொடுத்தா தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு பிரசங்கம் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க. அப்புறம் ஒரு 76 என்னன்னா, தேவன் தங்களை பொருளாதார ரீதியா செழிக்க வைக்கவே விரும்புகிறார் அப்படின்னு நம்புறாங்க. அவங்க நம்பிக்கை எப்படி இருக்கு? எக்கனாமிக்கலா நம்மள கடவுள் உயர்த்தணும்னு நினைக்கிறாரு, அது கடவுளே இப்படிதான் நம்புறாரு, கடவுளே இப்படிதான் விசுவாசிக்கிறாரு அப்படின்னு இவங்க நம்புறாங்க. கவனிக்கல, கடவுளையே எப்படி போதிக்கிறான்? கடவுள் நம்மள பொருளாதார நல்ல கார் வச்சிருக்கணும், நல்ல வீடு வச்சிருக்கணும், நல்ல நகை வச்சிருக்கணும்னு கடவுளே விரும்புறாரா? அப்படி கடவுள் விரும்புவதாக இவர்கள் நம்புகிறார்கள்.
அது எப்படியா கடவுள் விரும்புவது தெரிஞ்சுக்கிற அளவுக்கு பெரிய பிரசங்கியாருங்களா இன்னைக்கு உருவாகி விட்டார்கள். கவனிங்க, கடவுள் விரும்புவது நாம் பொருளாதார ரீதியாக மாத்திரம் வளர்வது அல்ல. பொருளாதாரம் தேவை ஐயா, வசதிகள் இல்லாம நம்ம வாழ முடியாத உண்மைதான். ஆனா பொருளாதார ரீதியாகவே நம்ம உயர்த்தி வைக்கவே கடவுள் விரும்புகிறார். 76 விழுக்காடு அமெரிக்க தேசத்துல, அதுவும் புராட்டஸ்டன்ட் சர்ச்சஸ்ல ஒரு ஆய்வு நடத்தப்பட்டிருக்கிறது. தேவன் கொடுத்தா உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்ற ஒரு பிரசங்கத்தை அதிகமா மக்கள் விரும்புகிறார்கள் என்று சொல்லி இந்த லைஃப் ரிசர்ச் என்று சொல்லப்படுகிற ஒரு இந்த நிறுவனம் இந்த ஆராய்ச்சியை செய்திருக்கிறத நாம் பார்க்கிறோம். கவனிங்க, ரொம்ப கஷ்டமான ஒரு ஆராய்ச்சி. இதை படிக்கிற பொழுது மன வேதனை அடைந்த. இன்னைக்கு உலகம் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கு? இன்னைக்கு திருச்சபையினுடைய நோக்கம் என்ன? நீங்க திருச்சபையை கர்த்தர் எதற்காக உருவாக்கினார்? அந்த திருச்சபையை கடவுள் எதுக்கு வச்சுட்டு போனார்? அந்த நோக்கத்திலிருந்து அது ஒருவேளை வழிமாறி போய் கொண்டிருக்கிறதா? இன்னைக்கு திருச்சபை மக்களை, ஆண்டுடைய பிள்ளைகளை அந்த திருச்சபைன்ற சத்திரத்துல கொண்டு வந்து கர்த்தர் வச்சுட்டு பராமரிச்சுட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு இன்னைக்கு ஊழியக்காரர்கிட்ட எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு நம்ம பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் நம்ம கற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கு இந்த ரிசர்ச் சொல்லுகிறது, இந்த ப்ராஸ்பரிட்டிக்கு தான் முக்கியத்துவம் இன்னைக்கு உலகம் கொடுத்து கொண்டிருக்கிறது. இப்ப யோசித்து பாருங்க, இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? நம்ம விசுவாசம் எங்க இருக்கு? நம்ம ஃபெய்த் எங்க இருக்கு? நம்முடைய தலைப்பு தீம் என்னவா இருக்குது? நம்ம கோர் பாயிண்ட் என்னவா இருக்கு? கிறிஸ்தவத்தினுடைய விசுவாசத்தினுடைய மையப்புள்ளையே என்ன? நித்திய ஜீவன் தானே. கிறிஸ்தவத்தினுடைய விசுவாசமே மையப்புள்ளியே நித்திய ஜீவனா இருக்குது. ஆனா அந்த மையத்தை விட்டு கொஞ்சமா விலகி 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 தூரமா பயணித்துக் கொண்டிருக்கும். தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய விசுவாசிகள், நம்ம ஆண்டவர் எங்க வச்சுட்டு போனாரோ, என்னத்துக்காக இந்த உலகத்துல வச்சாரோ, திருச்சபையில பரிசுத்த ஆவியானவரால் உருவாக்கப்பட்ட இந்த திருச்சபை இன்றைக்கு எங்கே இருக்கிறது? எதை நோக்கி பயணித்திருக்கு? நம்ம விசுவாசம் எல்லாம் எதை நோக்கி பயணித்து இருக்கு? நம்ம எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம்? நம்ம எதுக்காக இந்த உலகத்துல ஒரு கிறிஸ்தவர்களா இருக்கிறோம் என்பதை நம்ம எப்பயாவது சிந்திக்க வேண்டும் அல்லவா? இல்லையா? நம்ம கொஞ்சமா யோசிக்க. நம்ம மையப்புள்ளியை விட்டு தூரம் போறோமா, இல்ல இந்த கோர் பாயிண்ட் மையப்புள்ளியில நின்று கொண்டு இருக்கிறோமா? இன்னைக்கு அதுதான் ஒரு கேள்வியா உங்க முன்னால வச்சு நான் இந்த கிளாஸை இன்னைக்கு நிறைவு செய்ய நான் ஆசைப்படுகிறேன். ஏன்னா அதுக்கு மேல போக முடியல என்னால. ஏன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கோர் பாயிண்ட்ல அதை விட்டு, இந்த மையத்தை விட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இந்த மையத்தை விட்டு இப்படியா பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இங்க மையத்துக்கு வர வேண்டியவர்கள் இப்படியா பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம திசை எதை நோக்கி போய் கொண்டிருக்கு? விசுவாசம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு? ஆண்டவர் என்ன எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தா தான் நான் கோயிலுக்கு வருவேன்னு சொல்ற விசுவாசிகள் இங்க பெருகிட்டு வராங்க தெரியுமா? நான் ஒரு விசுவாசி கிட்ட பேசிட்டு, ஏன் சர்ச்சுக்கு வர மாட்டீங்கன்னா, அவர் சொல்றாரு, நான் கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதல் வைச்சேன், அந்த கடவுள் எனக்கு செய்யல. இப்ப அவருடைய நம்பிக்கை எதை நோக்கி இருக்கிறது பாருங்க. இப்ப கடவுள் அவர் எப்படியா புரிந்து கொண்டிருக்கிறார் கவனிங்கள். இன்னைக்கு இந்த கேள்வியோட உங்களை இந்த வகுப்புல இருந்து அனுப்புகிறேன். நீங்க யோசிச்சுட்டு வாங்க, நம்ம எந்த மையப்புள்ளியில் இருக்க கடவுள் விரும்பினார்? ஆண்டவர் நம்ம எந்த மையப்புள்ளியில் இருக்க விரும்பினார்? அந்த ஓமையினுடைய மையப்புள்ளியில் இருக்கத்தான் கர்த்தர் நம்மை விரும்பினார். நித்திய ஜீவனை பற்றி பேச வேண்டியவர்கள் நாம். ஆனா நம்முடைய ஜீவனுக்காக வேண்டியவைகளை மாத்திரமே பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார், விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். உண்மையாகவே இந்த மையப்புள்ளியை நோக்கி நாம் வெளியில சென்று கொண்டிருக்கிறோம் என்பது இன்றைய நாளினுடைய புரிதலாய் எனக்கு தோன்றுகிறது. இன்றைய வகுப்பு உங்களை எதையாவது உங்களை யோசிக்க வைக்குதா? ஏன்னா இது மையம் இன்னைக்கு ஆண்டுடைய இந்த சென்டர் நம்மளை நிறுத்தின இடத்துல நம்ம நிறுத்தி கொண்டிருக்கிறோம்னு ஒரு கேள்வி வச்சிருக்குது. இந்த பகுதி நமக்கு அதை கேட்குது, நம்மளை பார்த்து கேட்குது. உங்க விசுவாசம், நம்ம விசுவாசத்தை கேட்குது. உங்க விசுவாசம் எதை நோக்கி போய் கொண்டிருக்குது? உங்களுடைய திருச்சபை பயணம் எதை நோக்கி போய்கொண்டு? நீ சர்ச் அதனுடைய வேலையை செய்தா? இந்த கேள்வி எல்லாம் பெருசா வைக்குது. ஆசீர்வாதம் இருந்தா தான் கோயிலுக்கு வரணும்னு சொல்ற ஒரு கான்செப்ட்ல மோஸ்ட்லி இருக்கா. சரி, அது தேவை, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அது மாத்திரமே இன்றைக்கு முதன்மைப்படுத்தப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். நிறைய சுகங்களுக்காகவே இன்னைக்கு ஊழியர்கள் எல்லாம் உருவாகிவிட்டது. ஆமா இல்லையா?
அப்போ வாட் அபவுட் தி சென்டர் பாயிண்ட், இந்த கோர் பாயிண்ட் என்ன ஆக போகுது? என் கொஸ்டின் அதுதான். ஹீலிங்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், நம்ம சுகம் கொடுக்கிறதுக்கு. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் அதுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்துறோம். செழிப்பா வாழணும், அதுக்கு என்ன கடவுள் எனக்கு ஆண்டுடைய கோயிலுக்கு போனா கர்த்தரை இப்படியே ஆசீர்வத்தேன், பிசினஸ் இப்படி ஆசீர்வத்தேன், குடும்பத்தை இப்படி ஆசீர்வத்தேன், நான் செழிப்பா இருக்கிறேன், ஆண்டவருக்கு ஊழியத்தை கொடுக்குறேன், அப்படியெல்லாம் வளர்றாங்க. இன்னைக்கு பாக்குறோம், நிறைய சாட்சிகளை கேட்கிறோம் இல்லையா? ஆனா கோர் பாயிண்ட் அதை சொல்லுதா? இந்த மைய புள்ளி அதை பற்றி பேசுகிறதா? அதற்கு முக்கிய நம்முடைய மைய புள்ளியை விட்டு கொஞ்சமா விலகி சொல்றோமா இல்லையா? இயேசுவினுடைய பிறப்பின் போது சத்திரத்துல இடம் இல்லை. கவனி கவனி கவனி, இயேசுவினுடைய பிறப்புல இயேசுக்கே சத்திரத்துல இடம் இல்லை. அதனாலதான் இன்னும் நிறைய பேர் அந்த சத்திரத்துல கொண்டு வந்து சேர்க்கணும்ன்றது கடவுளுடைய நோக்கமா இருக்குது. அவருக்கு சத்திரத்துல இடம் இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் அந்த சத்திரத்துல கொண்டு வந்து சேர்க்கிற ஊழியத்தை, அதாவது ஆண்டுடைய ஆலயத்துல உங்களையும் என்னையும் சத்திரக்காரனா நிறுத்திருக்கிறார். நம்ம அந்த கதையில இயேசுடைய நேட்டிவிட்டி ஸ்டோரி நடிப்போம். அந்த சத்திரக்கார இடம் இல்ல போ அப்படின்னு சொல்லுவான்ல, அதை இனிமே நம்ம செய்யக்கூடாது. நம்ம மாத்தி இனிமே வாழ வேண்டும். இடம் இல்ல போன, இடம் இருக்கு வா என்று அழைத்து வருகிற ஊழியத்தை செய்ய வேண்டும். அதற்கு தான் கடவுள் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். கோர் பாயிண்ட் அதுதான். இயேசுடைய வாழ்க்கையில மிக முக்கியமானது. வாழ்க்கையை பத்தி பேசணும் இல்லையா? இயேசுடைய வாழ்க்கையில சத்திரம் இன்னுன்னு சொல்லுவாங்க. சத்திரம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அங்கு இந்த இன்னுல இந்த சத்திரத்துல இயேசுவானவருக்கு என்ன இல்லை? இடம் இல்லை. அதனாலதான் இந்த குட் சமாரிட்டன்ல, நல்ல சமாரியன்ல ஒரு சத்திரத்துல கொண்டு போய் என்ன பண்றாரு? அவனுக்கு பிளேஸ்மெண்ட் இடத்தை கொடுக்கிறார். அவருக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. எல்லாரும் தலை சாய்க்கிறதுக்கு அவர் இடத்தை ஆயத்தப்படுத்தி கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆனா அந்த வேலையை நீங்களும் நானும் செய்யணும். we are not doing. நம்ம செய்ய வேண்டிய வேலையை இயேசுவுக்கு இல்லை என்ற அந்த இடத்துல நம்ம நின்று கொண்டிருக்கோம். அவன் எப்படி வந்து சத்திரக்காரர் சொன்னால இடம் இல்ல போன்னு சொல்லிட்டால, அந்த இடத்துல தான் நம்மளும் இன்னைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். பொறுப்பு பெற்றவர்லாம் இன்னைக்கு வேற யாருக்கும் இடம் கொடுக்காம நாம மாத்திரம் உட்கார்ந்து கொண்டு நாம் மாத்திரம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். செலவு என்னமோ அவர் பண்ணிட்டாரு. அவர் எப்படி காசு கொடுத்து செலவு பண்ணிட்டு போனாரோ, நான் போயிட்டு மறுபடியும் வரேன்னு சொன்னாரோ, அதே போல அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? நாம ஒரு ஸ்தலத்தையே ஏற்பாடு பண்றேன்னு சொன்னாரா இல்லையா? இப்ப ஆண்டவர் சென்று விட்டார். இப்ப நம்மளுக்கு விலை கொடுத்து வாங்கிட்டாரு. நமக்கு எல்லாம் கிடைக்குது. இப்போ சுகமா இருக்கிறோம், சத்திரத்துல சுகமா இருக்கிறோம், திருச்சபையில சுகமா இருக்கிறோம். ஆனா என்ன கேள்வி? இயேசுவுக்கு சத்திரத்துல இடம் இல்லை. ஆனா எல்லாரையும் பராமரிக்க வேண்டிய அந்த இடத்துல சத்திரக்காரனா உங்களே என்னை ஆண்டவர் வைத்திருக்கிறார்ல, அந்த பணியை செய்யாமல் ஒருவேளை கோர் பாயிண்ட்ல இருந்து விலகி சென்று கொண்டிருக்கிறோம். நம்ம விலகி செல்றோமா, மையத்துறைக்கு பயணிக்கிறோமா? கோர் பாயிண்ட்ல இங்க அவருக்கு இல்ல, பட் அவரு நமக்கு இடம் கொடுத்துட்டு போயிட்டார். சத்திரத்துக்கு யாருக்கு இடம் இல்லை? ஆண்டவருக்கு இடம் இல்லை. ஆனா ஆண்டோடைய பிள்ளைகள் நமக்கு இடம் கொடுத்துட்டாங்க. இடம் கட்சா போதும் நம்மளுக்கு. நம்ம போய் உட்காந்துருவோம் சீட்ல, பஸ்லயோ ட்ரெயின்ல உட்காந்துருவோம். மற்றவங்களை பத்தி என்ன பண்ண மாட்டோம். ஆனா கவலைப்பட போறீங்களா, கவலைப்படாம இருக்க போறீங்களான்றதுதான் இந்த மைய புள்ளி சொல்லுகிற செய்தியா இருக்க போகுது.